அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ரெகுலராக சில விஷயங்களை பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம இந்த விளக்கை விளக்குகின்ற மாதிரி மின்னி ஜொலிப்போம். சாதாரணமா ஏதோ 6 மாசத்துக்கு ஒருக்கு கோயிலுக்கு போறது, ஏதாவது ஒன்றும் பண்ணாம இருக்கிறது, அப்படியெல்லாம் நீங்கள் அந்த பழைய ட்ரெஸ் மாதிரி ஆயிடுவீங்க. நட்சத்திரம் என்று பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நாம் எதை போய் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த விதத்தில் என்ன சொன்னா, அசுபதி நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்பயுமே இந்த அசுபதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க விநாயகருக்கு வலது புறமாக இருக்கிற ராகு பகவானுக்கு, விநாயகருக்கு வலது புறமாக இருக்கின்ற ராகு பகவானுக்கு நீல நிற வஸ்திரம், சின்ன நீல நிற வஸ்திரம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எப்ப கட்டணும் அப்படின்னா உங்க அசுபதி நட்சத்திரம் வருகின்ற என்று விநாயகருக்கு வலப்புறத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் ஒண்ணு கட்டி இலுப்பை தீபம் இலுப்பை எண்ணெய் தீபம் 3 போட்டு வந்தீங்கனாலே அசுபதி நட்சத்திரம் சூப்பரான வாழ்க்கை வாழும். சாதாரணமான வாழ்க்கை வாழாது, சூப்பரான வாழ்க்கை கண்டிப்பாக வாழும். இதை நீங்கள் எப்பயுமே மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் என்ன சொல்றான்னா, பிள்ளையாருக்கு விநாயகருக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருக்கின்ற அந்த ராகு பகவானுக்கு வளர்பிறை சதுர்த்தி அன்று மாலை 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணலாம். இன்னைக்கான பால் அபிஷேகம் கூட பண்ணலாம். கதம்ப மாலை கதம்பம்னா நான் எல்லா பூவும் வச்சு கட்டியிருக்கதான் கதம்பம். அந்த கதம்ப மாலை ராகு கேதுகளுக்கு சாற்றி விநாயகருக்கு வெள்ளி பூநூல் அணிவித்து அர்ச்சனை பண்ணணும்னு இருக்கான். வெள்ளி பூநூல் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாதாரணமான வெள்ளை கலர்ல இருக்கிற பூநூலவே அணுவிச்சு ராகு கேதுக்கு பிள்ளையாருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கின்ற அந்த ராகு கேதுகளுக்கு பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ பண்ணி கதம்ப மாலை சரம் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் இருந்தும் சங்கடங்களின் பிடியில் இருந்தும் எந்தவித பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீங்க. அதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 3 பாதத்துக்கும் சேர்த்து தான். அப்ப 3 பாதத்துக்கும் சேர்த்து அப்படிங்கும் போது இந்த கேது பகவானுக்கு பல கலர் வஸ்திரம், கேது பகவானுக்கு பல கலர் வஸ்திரம் சாத்தி சித்திரானம்னா சித்திரானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சாதம், சித்திரானங்கள்ல என்ன சொல்லணும், புளிச்சாதமோ அல்லது என்ன சாதமாக எலுமிச்சம் சாதமோ சித்திரானம் நைவேத்தியம் செய்து உங்களுடைய பிறந்த தினம்னா நீங்க பிறந்த கிழமையில் காலை வேளையில் காகத்திற்கும் சாதம் வைத்து விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு இடப்புறமாக இருக்கின்ற கேது பகவானுக்கு பலகலர் வஸ்திரம் சாத்தி சித்திரான்னங்கள் கொஞ்சம் நிவேதனமா கொஞ்சம் ஒரு வெத்தலையில திணிக்கான வச்சாலே போதும் வச்சு நீங்கள் பிறந்த கிழமையில என்ன சொன்னா எப்பயுமே காகத்திற்கு சாதம் வைக்கணும். வச்சு வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நாம எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாட்டாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இதை நம்ம செய்து பரீட்சித்து பார்க்க 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 என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்.
அதற்கடுத்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து இதே கார்த்திகை நட்சத்திரத்தின் வந்து 2-3 பாதங்கள். இப்போ ஒரு முதல் பாதத்துக்கு அதை எடுத்துக்கிடுங்க. 2-3 பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்யணும். சிவனுக்கு மாலையில் வந்து பாலாபிஷேகம் செய்து மாப்பழா தேன் வாழை கலந்து மாப்பழா வாழைப்பழம் தேன் மிக்ஸ் பண்ணி நிவேதானம் செய்து வழிபாடு பண்ண கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். இதை பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்த எபிசோட்ல வந்து என்ன சொல்றேன்னா வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொல்றேன்.